இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த வியாபாரி ஜெயராஜ், அவரது மகன் பெனிக்ஸ் ஆகியோரை போலீசார் 2020ஆம் ஆண்டு விசாரணைக்கு அழைத்து சென்று விடிய விடிய தாக்கியதில் இருவரும் உயிரிழந்தனர். இதை கொலை வழக்காக பதிவு செய்து இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், எஸ்ஐக்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், பால்துறை, ஏட்டுக்கல் முருகன், முத்துராஜ், தாமஸ் பிரின்சஸ், போலீஸ்காரர்கள் செல்லதுரை, வெயிலமுத்து ஆகியோர் கைது செய்யப்பட்டு மதுரை சிறையில் அடைக்கப்பட்டனர். 9 பேருக்கும் தூக்கு தண்டனை விதித்து கடந்த 6ஆம் தேதி மதுரை மாவட்ட கோர்ட் உத்தரவிட்டது. இந்நிலையில் மதுரை மாவட்ட கோர்ட் வழங்கிய தூக்கு தண்டனையை உறுதி செய்ய கோரி தமிழக அரசு மற்றும் சிபிஐ தரப்பில் ஹைகோர்ட் மதுரை கிளைகள் மனு தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த வாரம் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது தூக்கு தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய 9 குற்றவாளிகளுக்கும் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை நீதிபதிகள் அவகாசம் வழங்கினர். இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதிகள் ஆனந்த் வெங்கடேஷ், ராமகிருஷ்ணன் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. 9 குற்றவாளிகளையும் வீடியோ கான்பரன்சிங் வாயிலாக நீதிபதிகள் முன் போலீசார் ஆஜர்படுத்தினர். அப்போது நீதிபதிகள் இந்த வழக்கில் வாதாட 9 பேரும் வழக்கறிஞர்களை நியமனம் செய்துவிட்டீர்களா என கேட்டனர். அதற்கு அடுத்த விசாரணைக்குள் வழக்கறிஞரை நியமித்து விடுவோம் என பதிலளித்தனர். இதையடுத்து சிபிஐ மேல்முறையீட்டு மனுவின் நகலை குற்றவாளிகளுக்கு வழங்க ஹைகோர்ட் பதிவாளருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். முதல் குற்றவாளியான ஸ்ரீதர் இந்த வழக்கில் தானே வாதாடப் போவதாக தெரிவித்தார். மேல்முறையீட்டு மனுவை தயார் செய்ய 15 நாள் பரோல் விடுப்பு வழங்குமாறு கோரிக்கை வைத்தார். அதனை நீதிபதிகள் ஏற்க மறுத்தனர். மேல்முறையீட்டு மனு தயாரிக்க சிறைத்துறை போதிய வசதிகளை செய்து தரும், சிறையில் அனைத்து வசதிகளும் உள்ளது, எனவே விடுமுறை தேவையில்லை என கூறி அவரது கோரிக்கையை நிராகரித்தனர். 6வது குற்றவாளியான முத்துராஜ் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளார். மற்ற 8 பேரும் ஜூன் 1ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும். இந்த வழக்கு தமிழகமே உற்றுநோக்கும் வழக்கு. எனவே இந்த வழக்கில் தினமும் விசாரணை நடத்தப்படும். இதற்கான தேதி விவரங்கள் ஜூன் 4ஆம் தேதி அறிவிக்கப்படும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். வழக்கை அன்றைய தினத்துக்கு ஒத்திவைத்தனர்.